ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை செய்ய போகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். முதல்ல சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துங்க. ஸ்டவ்வில் இந்த மாதிரி பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துங்க. கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா கடுகுளப்பு சேர்த்துருங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டை லவங்கம் வந்து அது கூட சேர்த்துங்க. ஸோ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய கொத்தமல்லி கருவேப்பிலையும் அது கூட வந்து நீங்கள் சேர்த்து நல்லா வதக்குங்க. தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவைக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய்த்தூள் மட்டும், அதாவது வெறும் சில்லி பவுடர் மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கிளறி விட்டு வதக்கிங்க. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கனை வந்து அது கூட நீங்கள் வந்து சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டு நல்லா கிளறி விடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெப்பர் வந்து நீங்கள் அது கூட ஆட் பண்ணிங்க. அதாவது மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பெப்பர் தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூடி போட்டு அதை வந்து நல்லா வேக விடுங்க. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவி வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப திக்காக வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியை வந்து தூவிட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவையான சிக்கன் பெப்பர் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.